ஒரு குடி நோயாளிக்கு தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. சரிங்க. அவருக்கு வந்து மருத்துவமும் தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் மட்டும்தான் அந்த குடிநோயாளிக்கு சரி பண்ணும். நீங்க எவ்வளவோ பேர் பெரியப்பா சொல்லியிருப்பாரு, சித்தப்பா சொல்லியிருப்பாரு, கூட பிறந்த அண்ணன் சொல்லியிருப்பாரு, கட்டின மனைவி சொல்லியிருப்பான், மாமனார் சொல்லியிருப்பாரு, மச்சினன் சொல்லியிருப்பாரு, கொஞ்சமா குடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கூட குடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப குடிச்சிட்டு எங்களை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய பிரச்சனை. யார் சொன்னாலும் யார் அறிவுரை சொன்னாலும் கேட்காத ஒரு மனுஷன் தான் குடியாரு. அதாவது இந்த குடிப்பழக்கம் அளவுக்கு அதிகமாக ஆகும்போது யார் பாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பாதிக்கிறாங்க. அதாவது மனைவிக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. இது வந்து வளரும் தன்மையுடைய ஒரு நோய். இதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது நோயின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாது. அதுக்காக தான் வந்து நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்க. இது வந்து ஒரு நோய். அதுக்காக தான் மருத்துவ சிகிச்சை கொடுக்குறோம். சரி சரி. இந்த சிகிச்சை யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா குறிப்பாக வந்து மது போதைக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆனவங்களுக்கு இந்த சிகிச்சை தேவைப்படுது. யாராக இருந்தாலும் அளவு கூடுது அப்படின்னா பிரச்சனை தான். அதே நேரத்தில் வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே அவங்க கேரக்டர் மாறுது அப்படின்னாலும் பிரச்சனை தான். இவங்களுக்கு இந்த சிகிச்சை தேவைப்பட தான் செய்யும். அதாவது அளவுக்கு அதிகமாக குடிக்கிற நபர்களுக்கு தான் இந்த சிகிச்சை தேவைப்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு தான் வந்திருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே சார், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்க சார். வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ஜோதி டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மது போதை மறுவாழ்வு மையம் நம்ம வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் குளமங்கலம் அப்படின்ற ஏரியாவில் தான் இந்த மது போதை மறுவாழ்வு மைய சிகிச்சை மையம் இருக்குது. இங்கே வந்து போதைக்கு அடிமையானவங்களை அதிலிருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்ம அவங்கள கொண்டு போகிறதுக்கு தான் இது இந்த மையத்தோட நோக்கம். அதுபடி நாங்கள் செயல்படுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் தந்துட்டுருக்கீங்க? குறிப்பாக வந்து போதைக்கு வந்து அளவுக்கு அதிகமான போதைக்கு அடிமையாகி ஒரு குடும்பத்தை நடத்த முடியாமல் சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துழைப்போட நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா சொசைட்டிலையும் சரி ஃபேமிலிலையும் சரி ஒரு நல்ல மனிதராக வாழக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய ஒரு ரிசல்ட் இருக்கும். சார், இப்போ இந்த சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தேவைப்படுது சார்? இந்த சிகிச்சை யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா குறிப்பாக வந்து மது போதைக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆனவங்களுக்கு இந்த சிகிச்சை தேவைப்படுது. அதாவது வந்து குடிக்கிற நபர்கள் எல்லாருமே நம்ம வந்து மிகப்பெரிய குடிகாரங்க, இவங்க இதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரி. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தினசரி கொஞ்சமாக குடிச்சிட்டு மறுநாள் வந்து அவங்களோட ரொட்டீனான ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இது போக வந்து அவங்க சமுதாயத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி அவங்க ஜாப்பை கரெக்டாக பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இந்த சிகிச்சைக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. அதாவது அளவுக்கு அதிகமாக குடிக்கிற நபர்களுக்கு தான் இந்த சிகிச்சை தேவைப்படுது. சரிங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த ஐடி ஃபீல்டு அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸால் குடிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் எப்படி? அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த மூடை தூக்குறவங்க, சரிங்க, அது போக நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க, இல்லை வேலைப்பளு எனக்கு அதிகமாக இருக்குது, இந்த வெயிலில் உழைக்கிறேன், அந்த மாதிரி உள்ள காரணங்கள் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து எப்படி அப்படின்னா அவங்க யாராக இருக்கட்டும், அவங்க ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கட்டும், இல்லை ரோட்டில் பிளாட்ஃபார்மில் கூட ஒர்க் பண்ணட்டும், இது பிரச்சனை இல்லை. யாராக இருந்தாலும் அளவு கூடுது அப்படின்னா பிரச்சனை தான். அதே நேரத்தில் வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே அவங்க கேரக்டர் மாறுது அப்படின்னாலும் பிரச்சனை தான். இவங்களுக்கு இந்த சிகிச்சை தேவைப்பட தான் செய்யும். நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரிஜினல், சரி, அவங்களுடைய உண்மையான வார்த்தை. நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ட்ரெஸ்ஸடாக இருக்குது, இதனால தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லும்பொழுது வந்து இது அவங்க குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் பொருள். அதே மாதிரி லோடுமேனு எந்த ஃபீல்டாக வேணால் எடுத்துக்கிட்டான். லோடுமேன் எல்லாருமே குடிக்கிறது இல்லையே. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் சிலர் தானே குடிக்கிறாங்க, எல்லாருமே 100% குடிக்கிறது இல்லையே. ஐடி ஃபீல்டில் எவ்வளோ லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஜென் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லா ஜென்னும் எல்லா லேடிஸும் குடிக்கிறது இல்லையே. ஒரு சிலர் குடிக்கிறாங்க, அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளமே. இது வந்து வளரும் தன்மையுடைய ஒரு நோய். இதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது நோயின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாது.
அதுக்காக தான் வந்து நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்க. இது வந்து ஒரு நோய், அதுக்காக தான் மருத்துவ சிகிச்சை கொடுக்குறோம். சரி சரி. ஏன்னா இது வந்து வளரும் தன்மை உடையது. அதாவது ஆரம்பத்தில் குடிக்கும்போது வந்து ஒரு ஜாலியாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த குடிப்பழக்கம் ஆரம்பம் ஆகுது எல்லாருக்குமே. டோட்டலி எடுத்த உடனே அவன் ஃபுல் வாங்கி குடிக்க போகிறது இல்லை. எல்லாருமே பீரில் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை 2 ounce 4 ounceல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வளருது அந்த இது. அப்போ இது வளரும் தன்மையுடைய நோய். கட்டுப்பாடோட அளவாக குடிக்கிறவங்களுக்கு இந்த சிகிச்சை தேவையே கிடையாது. அது உணவுப் பொருள் மாதிரி அவர் பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ரிலேட்டிவே ஒருத்தவர் இருக்காரு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துடுவார். அவர் வந்துட்டாருன்னா அவர் வீட்டில் எப்போவுமே ஒரு ஃபுல் பாட்டில் இருக்கும். நான் சொல்கிறது 20 இயர்ஸுக்கு முன்னால், 25 இயர்ஸ் இருக்கும், அதுக்கும் முன்னால் சொல்கிறேன். அவர் வீட்டில் நான் இருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். அவர் வந்த உடனே அவர் ரூமில் போவார், அந்த ஃபுல் பாட்டில் எடுப்பார், கொஞ்சமாக ஊற்றுவார், குடிப்பார், 2 ரவுண்டு அடிப்பார். 2 ounce தான் சாப்பிடுவார், 2 ரவுண்டு சாப்பிடுவார். அப்படி தூக்கி பாட்டில் வச்சுவார் மூடி. ரொட்டீனாக அவர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அவரால் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவங்க மனைவி கூட குடிக்காதீங்கன்னு சொன்னது கிடையாது. அவங்க மாமனார் வீட்டில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்காரு. அவர் ஒர்க் பண்ண வந்த ஊரில் ஒரு வீடு கட்டியிருக்காரு. அவர் பிள்ளைகளை பூரா நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அவங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா செட்டில்ட் ஆகிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த விதமான குடியால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்திலையும் பிரச்சனை கிடையாது, ஃபேமிலியிலையும் பிரச்சனை கிடையாது, பிள்ளைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கலை, அவருடைய உடல்நிலையிலையும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த குடிப்பழக்கம் அளவுக்கு அதிகமாக ஆகும்போது யார் பாதிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பாதிக்கிறாங்க. அதாவது மனைவிக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலம் இவங்களுக்கு டோட்டலாக பாதிப்பு ஏற்படுது. இது வந்து மிகப்பெரிய கொடூரமான நோய். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எய்ட்ஸ் நோய் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கூட சொசைட்டியில் ஒரு இறக்க குணம் இருக்கு. இவருக்கு புறக்கணிக்காதீங்க, இவருக்கு நீங்கள் வந்து மற்ற மனிதர்கள் பூரா நடத்துங்க, இவரை புறக்கணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் தனியாக ஸ்பெஷல் வார்டு இருக்குது. பெரிய பெரிய செலிபிரிட்டி, அதாவது கமலஹாசன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து கூட அதுக்கு வந்து அட்வைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வர்றாங்க. இவங்களை ஒதுக்க வேணாம், இவங்களும் மனிதர் தான் அப்படின்னு. ஆனால் ஒரு குடிகாரனை வந்து பெத்த தாய் கட்டின மனைவி கூட இவர் செத்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. அதனால வந்து குடிக்கிறனால இவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அவங்க ஃபேமிலி சுற்றி எல்லாத்துக்கும் பாதிக்குது. கிட்டத்தட்ட இது ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, 21 நபர்கள் வந்து கண்டிப்பான முறையில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குடி நோயாளி இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் மனைவியை சார்ந்த வந்து அவங்க அண்ணன் மைத்துனர், அவங்க அப்பா அம்மா, இவங்க இந்த குடிக்கிற நபருடைய தாய் தந்தை, அவங்க பிரதர்ஸ் இருந்தால் பிரதரு, அவங்க சிஸ்டர்ஸ் இருந்தால் சிஸ்டரு, இப்படி நிறைய பேர் சுற்றி உள்ள டோட்டலாக வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஓனர் பாதிக்கப்படுறாரு. எல்லா இடத்துலையுமே பாதிப்பு ஏற்படுது. அதனால் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் அவங்க படிப்பு வீணாக போயிடும், அவங்கள படிக்க வைக்க பொருளாதாரம் சரிவாயிடும், அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடும், நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஒரு வர ஆரம்பிச்சிடும். சமுதாயத்தில் எங்கேயும் ஒரு இடத்துக்கு போனோம்னா தலை நிமிர்ந்து போக முடியாது. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, அந்த ஒரு வார்த்தையிலே இவங்க செத்துருவாங்க. அந்த மனைவி என்னடா இப்போ எப்படி இருக்காருன்னா, அப்போ என்ன, அது ஏற்கனவே சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த ஒரு கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயுமே அவங்க போய் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, யார்ட்டையும் இணக்கமாக சிரித்து பேச முடியாது, ஒரு கோயில் குளத்துக்கு சுதந்திரமாக போக முடியாது, இண்டிவிஜுவலாக போய் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு இடத்துல இவர் வருமானம் குறையுது, நம்ம போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு வெளியே வேலைக்கு போனால் கூட இவர் ஒரு சந்தேக பார்வையில் பார்ப்பாரு, அதில் ஒரு பிரச்சனை உருவாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்கள் குடிப்பழத்துக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்லாம் வேற என்ன இல்லை? குடி, கஞ்சா, ஹேண்ட்ஸு, சிகரெட்டு, இப்படி ட்ரக் அடிக்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எத்தனை நாளில் சரி பண்ணி கொடுப்பீங்க? இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட யாரும் தங்கி இருக்குன்ற அவசியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 90 days இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். 90 daysக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அனுப்புவோம். அது வரைக்கும் ஃபேமிலி கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்புனா நாங்கள் எத்தனை நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அது வரைக்கும் அவங்க ஒத்துழைப்பு இருக்கணும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே அனுப்பணும்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இன்னும் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ்னால் இருக்குது, வெளியில் ஆல்கஹால் அனானிமஸ்ன்னு சொல்லி கிளாஸஸ் இருக்குது, அது இலவசம் தான். அந்த கிளாஸஸ் போய் இவங்க அட்டன் பண்ணணும். இதை அட்டன் பண்ணுறாங்களான்னு சொல்லி நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். டெய்லி எங்களுக்கு வந்து இவர் இங்கேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அங்கே வந்து ஒரு செல்ஃபி எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பணும். இதுக்கெல்லாம் ஃபேமிலி ஒத்துழைக்கணும். 2 நாள் எங்களுக்கு ஃபோட்டோ வரல, இவருக்கு அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலைன்னா 3ஆம் நாள் நாங்கள்
அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அப்போ அவங்க உள்ளதை சொல்லணும். சரி. இவர் போக மறுக்கிறாரு, இல்லை இன்னைக்கு எங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துருச்சு அதனால் இவர் போகலை, இவர் அங்கே போகிற விருப்பத்தோடு தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபாலோப்பில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்காச்சும் இருந்தால் தான் அந்த மனுஷன் வந்து முழுமையாக குடியிலேருந்து வெளியே வர முடியும். ஓகே. அப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்க உள்ள விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணலை அப்படின்னா இவர் திரும்ப குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை வந்து இவங்க உடனே எங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம். ஓகே. திரும்ப சென்டருக்கு வர வச்சுருவோம். அவருக்கு திரும்ப வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். எல்லாமே பண்ணி திரும்ப கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லுவோம். ஒரு கிளாஸு அது போயிருக்கு அவங்க வந்து மலைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு விருப்பம் வராமல் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டானதை பண்ணுவோம். சப்போஸ் 95% வந்து நாங்கள் இங்கேருந்து வெளியே அனுப்பும்போது அவர் ஸ்ட்ராங்காக குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்புவோம். அவர் சப்போஸ் ஒரு 5% அந்த மாதிரி முன்ன பின்ன இருந்ததுன்னா எங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணாங்கன்னா திரும்ப நாங்கள் சென்டரில் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல மனுஷனை திரும்ப மாற்றி அனுப்பிச்சி நாங்கள் வந்து தொடர்ந்து அவரை வந்து ஃபாலோப்லேயே வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் நான் ஃபாலோப்பில் இருப்போம். ஓகே. இருந்து அவர் நல்ல மனுஷனாக இது வந்து குடியிலேருந்து வெளியே வர மட்டும் இல்லை, அங்கே போய் வெளியில் போய் ஒரு ஒழுக்கமான மனுஷனாக வாழணும் அப்படின்றதுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஃபுல்லாக கொடுப்போம். சரிங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களே இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவீங்க? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதாவது வந்து டாக்டர் ஃபீஸு, மெடிசன்ஸு, அது போக வந்து அவங்க தங்குறதுக்கு வசதி, 3 நேரம் ஃபுட்டு, எல்லா கிளாஸஸு, கவுன்சிலிங்கு, MSW கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இது எல்லாம் உள்பட 50,000. ஓகே. 15,000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷம்னா குடிக்கிறது, அப்புறம் வந்து துக்கம்னா போய் குடிக்கிறது, அடுத்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்து அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டால் கூட அதுக்கு போய் குடிக்கிறது, ஃப்ரெண்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கும் குடிக்கிறது. இப்படி ஒவ்வொரு ரீசனாக சொல்லி குடிச்சு பழகினால வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் நல்லது கெட்டது வராமல் இருக்குமா? ஓகே, வரதான் செய்யும். இப்போ குடிக்காத ஒரு மனுஷன் இன்பம் துன்பத்தெல்லாம் சந்திச்சு தானே வாழ்கிறாரு. ஆமாம். இவர் இந்த பிரச்சனைகளை பேரண்ட்ஸ் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி அவங்கள குடிக்காத இதெல்லாம் உடம்பு கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்ககிட்ட சொன்னால் ஆனால் திருந்த மாட்டாங்க, நான் தண்ணி தான் அடிப்புன்றாங்க. அவங்கள இதை சரி பண்ண முடியுமா? ஆமாங்க சார். இப்போ வந்து ஒரு குடி நோயாளிக்கு தண்டனையோ அறிவுரையோ வேலை செய்யாது. சரிங்க. அவருக்கு வந்து மருத்துவமும் தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் மட்டும்தான் அந்த குடிநோயாளிக்கு சரி பண்ணும். நீங்கள் எவ்வளவோ பேர் பெரியப்பா சொல்லியிருப்பாரு, சித்தப்பா சொல்லியிருப்பாரு, கூட பிறந்த அண்ணன் சொல்லியிருப்பாரு, கட்டின மனைவி சொல்லியிருப்பான், மாமனார் சொல்லியிருப்பாரு, மச்சினன் சொல்லியிருப்பாரு, கொஞ்சமாக குடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கூட குடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப குடிச்சிட்டு எங்களை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய பிரச்சனை. யார் சொன்னாலும் யார் அறிவுரை சொன்னாலும் கேட்காத ஒரு மனுஷன் தான் குடியாரு. ஓகே. இவர் தான் குடி நோயாளி. அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. அதே மாதிரி தண்டனையும் கொடுத்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரை மிரட்டி பாருங்க, திரும்ப போய் குடிக்க தான் செய்வார். 2 நாள் கேட்பாரு, 3 நாள் சரிங்க சார் இருப்பார், ரொம்ப பணிஞ்சு பேசுவார். ஏன்னா மேலதிகாரிய அவங்கள்ட்ட அப்படி ரொம்ப சரின்றாரு. கடைசியில் திரும்ப போய் 1 நாளோ 2 நாளோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொடுத்துருவாரு. மனைவி மேலே தான் பெரும்பாலும் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. ஆமாம், அது உண்மை. நிறைய பேர் மனைவி மேலே தான் குற்றம் சாட்டுவாங்க. பெரும்பாலும் அவங்க தானே வந்து இவங்களுக்கு கீழ்ப்பிடிஞ்சு நடக்கணுன்ற ஒரு விதி மாதிரி ஆகிப்போச்சு அந்த காலத்தில். அவருக்கு வந்து தன்னை விட உயர்ந்தவங்க பெரியவங்க ஒரு அதிகாரமிக்கவங்கள்ட்ட பணிஞ்சு பேசுவார். தனக்கு ஈக்குவலாக உள்ளவங்க தன் குடும்பத்தார், பொதுவாக வந்து மனைவி, அம்மா அப்பா, இவங்களை வந்து தனக்கு இழைச்சவங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்கள்ட்ட மட்டும் அதிகாரம் செலுத்துறது. ஆமாம், இதுதான் இவங்களுடைய முழுமையாக அவங்க பண்ணுற விஷயமே. யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை. கண்டிப்பாக தேவையில்லாதவங்களுக்கு போய் மரியாதை கொடுப்பாங்க. வெளியில் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாமே எனக்கு மானம் மரியாதை, நான் கெத்த காமிக்கணும் அப்படி இப்படிம்பாங்க. குடும்பத்தில் நல்லா வாழ்ந்து மனைவி குழந்தைகளை நல்லா வச்சு அதுதானே ஒரு கெத்து. கண்டிப்பாக ஒரு குடி நோயின்றது வந்து ஒரு சமுதாயத்தில் இருந்து எல்லாரையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் அது. இதை குறிப்பாக வந்து பெண்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கணவன்மார்களே சரி, இல்லை கல்யாணம் முடியாத பையனாக இருந்தால் அவங்க அம்மாக்கள், இவங்க வந்து இன்னைக்குள்ள ஜென்ரேஷனில் ஒரு விழிப்புணர்வாக ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி குடிக்கு ஒரு தீர்வு இருக்கா, மதுபோதை மறுவாழ் மையம் இருக்கா, இப்படிலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அது வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியா, கையிலே செல்ஃபோனு உலகம், அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனலு, ஷார்ட்ஸ், இது மாதிரி நிறைய இதுகளில் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இது மாதிரி விஷயங்கள் தெரிய வருது. நல்ல விழிப்புணர்வு இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்லேயே அவங்கள கொண்டு வந்து இந்த மாதிரி மையங்களில் சேர்த்து
அவங்க லைஃபே அதுக்கு தான் டேர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஒரு லைஃபே மாற்றிடலாம், கண்டிப்பாக மாற்றி கொண்டு போயிடலாம். இதை அவங்க கடுமையாக முயற்சி எடுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். எவ்வளவோ நம்ம செலவழிச்சிருக்கோம், என்னென்னத்துக்கோ நம்ம இது பண்ணுறோம், எவ்வளவோ பொருளாதாரத்தை நம்ம வீட்டுக்காரர் அழிக்கிறாரு, நம்ம பையன் அழிக்கிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ அழிச்சிடுறான். ஸோ நம்ம ஒரு 3 months இங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க தான் இந்த ஸ்டெப் எடுக்கணும். கண்டிப்பாக குடிகாரம் யாரும் வரமாட்டான். நான் குடிக்கிறேன், நான் மட்டுமா குடிக்கிறேன், ஊரில் எல்லாம் உலகத்தில் எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, நான் குடிச்சிட்டு இன்னும் ரோட்லேயே போய் விழுந்து கிடைக்கேன் இப்படின்னு ஒரு வகடவாதம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க விரும்பி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பல வருஷமாக லவ் பண்ணி குடிச்சிட்டாங்க. அந்த இதை வடிவேல் ஒரு படத்தில் ஜோக்கில் சொல்லுவார், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அது என்னன்னா, இவர் கட்டிங் தான் சாப்பிடணும் உள்ளே போவார் ஒயின் ஷாப்புக்குள்ள. உள்ளே போனால் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவார், இல்லைன்னா பையன் நிறையா காசு இருக்கும், இல்லை யாராச்சும் வாங்கி தரேன்பாங்க. இவர் தான் ஃபுல் அடிச்சுட்டு வெளியே வருவார். இவர் என்ன நினச்சி போயிருப்பார், ஒரு கட்டிங் தான் சாப்பிடணும்னு நினச்சி போவார். ஆனால் வெளியே வரும்போது அளவுக்கு அதிகமாக ஃபுல் போதையில் வருவார். அவர் பேச்சே அவர் கேட்க மாட்டார். இப்போ எப்படி மற்றவங்க பேச்சை அவர் கேட்பார்? ஆமாம். இப்போ இந்த மையத்துக்கு வராங்க, அவங்களால முடியல, இவ்வளோ பணம் செலவு பண்ண முடியல, அவங்களால முடிஞ்சது பண்ணுறாங்க, அதை நீங்கள் இது பண்ணுவீங்களா? பண்ணலாம். அது ஒரு சில ஸ்பான்சர் இருக்காங்க, சரி, அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம். அவங்கள்ட்ட பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆண்கள் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் உண்டு இல்லை? ஒரு சிலர் அந்த மாதிரி இப்போ கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்குது, ஒரு சிலர் நிறைய நடக்குது. சில இடங்களில் அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு, அவங்களுக்கும் ஹோமு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நம்ம இப்போ அது பண்ணலை. அவங்களுமே இது ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்க. ஒரு பார்ட்டிக்கு அட்டன் பண்ணோம்னா அது சாப்பிடணும், எப்படி ஸ்டார்டிங்கில் பசங்க ஆரம்பித்தாங்களோ அது மாதிரி ஒரு சில இடங்களில் லேசாக ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே அவங்க பேரண்ட்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி கொண்டு வரணும். வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அந்த ஐடி கல்ச்சர்லாம் அவங்களாம் ஒரு கேஷுவலாக ஆகுது, அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டுறாங்க. ஆமாம், ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி அடிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. ஃப்ரீடம் கிடைச்ச உடனே எல்லா பெண்கள் சொல்ல முடியாது, குறிப்பிட்டு இந்த மாதிரி அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கள நான் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சில பேர் அதுலேயும் கரெக்டானவங்க, கண்ணியமானவங்க, கரெக்டாக போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ ஒரு பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது அது சில விஷயங்கள் மாறிடுது. அவங்களும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ஐடியில் ஒர்க் எதில் தான் ப்ரெஷர் இல்லை? ஆமாம், எந்த வேலை ப்ரெஷர் தான் இருக்கும். இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ப்ரெஷர் இல்லாமல் இருக்கு. கண்டிப்பாக. அதுக்காக நீங்கள் குடிச்சா சரியாயிருமா? ஆமாம், ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலையும் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்தித்து வர்றது தான் வாழ்க்கை. ஆமாம். பெண்கள்லாம் ஒரு காலத்தில் ஆம்பளை அவ்வளோ பேர் குடிக்கிறாங்க. எவ்வளோ பெண்கள் ஃபேமிலி ப்ரெஷரில் இருக்காங்க. ஃபேமிலியில் குடும்பத்தையே தாங்கி அவங்க குடும்பம் நடத்துகிற பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏகப்பட்ட பேர். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடி நோயாளியோட குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள் கடவுள்கிட்ட ஸ்பெஷலாக வரம் பெற்று வந்தவங்க, அப்படி தான் சொல்லணும். சரிங்க டாக்டர். இப்போ ஒருத்தர் அளவுக்கு மீது குடிக்கிறாரு, சரிங்களா? அவங்க ஃபேமிலியில் இங்கே சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஆனால் அவர் மறுக்கிறாரு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நபர் முழு குடியாராக இருக்காரு, அவங்க ஃபேமிலி மெம்பர் ஆசைப்படுறாங்க இவரை எப்படியா மாற்றணும் அப்படின்னா, அவர் இத்தனை வருஷம் குடித்த குடி ரொம்ப ரசித்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் உங்கடாவாதம் பேசுகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வரமாட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இங்கே ஒரு குடியாராக தான் இருக்கார், இவர் முழு குடியார் தான், எங்களுக்கே தெரியுது, ஆனால் இவரை நாங்கள் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா ஜஸ்ட் ஒரே கால் பண்ணுங்கள். நம்ம கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்களே அழைச்சிட்டு வந்துடுவோம். அவருடைய சம்மதம் தேவையில்லை. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. குடிக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சம்மதம் இருந்தால் மட்டும் போதும். குடிக்கிற நபருடைய சம்மதம் தேவையில்லை. மது அருந்தக்கூடிய நபர்கள் சம்மதம் தேவையில்லை. நாங்களே அழைச்சிடுவோம். தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எங்கே இருந்தாலும் சரி, நாங்களே எங்கள் கார் வசதி இருக்குது, நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரி, நோ ப்ராப்ளம். மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க குடிக்கிற நபர் பார்க்குறத காட்டிலும் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்து, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ யாரோ ஒருத்தவங்க ஒரு முழு குடியாராக இருக்கார் அந்த வீட்டில், அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். இதுவும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மெயினாக பெண்கள் இதுக்கு ரிஸ்க் எடுங்க. ஏன்னா குடிக்கிற நபர் பெரிய அளவில் பாதிக்கப்படலை, அவங்க ஃபேமிலி தான் பாதிக்கப்படுது, குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம தான் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு குடி நோயாளியை நம்ம ரெக்கவர் பண்ணி அவரை நல்லா சரி பண்ணி அவரை கொண்டு வர்றது அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. அதனால் இதை
இந்த மாதிரி நம்பர்ஸ் யாராச்சும் இருந்தால் உறவுக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாம அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுவே எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ டாக்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கத்தை வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயரும். நன்றி டாக்டர். இந்த மையத்தை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் இங்கே வெளியே காட்டி இங்கே வந்து அந்த பழக்கமே அந்த எண்ணமே இல்லை சார். நல்லா இருக்குது சார், பிரமாதமாக இருக்குது. நல்லா 3 வேளை வெளியே நான் சாப்பிட்றேன்னா இல்லையா, இங்கே நல்ல 3 வேளை சாப்பிட்றேன் சார். நல்லா இருக்குது. நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, யோகா பயிற்சி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எனக்கு வெளியே காட்டவே இங்கேயே இருக்குது, நான் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சொல்லுங்கள். ரெடி ரொம்ப குடிச்சு மோசம், குடி ரொம்ப மோசமாக இருந்தேனே. இங்கே வந்தால் வந்து அதை கொஞ்சம் மறந்து சாப்பாடு எல்லாம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. மாத்திரை மருந்து எல்லாமே நல்லா சாப்பிட்றேன். 3 நேரமும் நல்லா சாப்பிட்றேனே. மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். டெக்ஸ்டைல் துறையில், அதாவது ஜவுளித்துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் இவர் ஆல்கஹால் அடிமைகள், அதாவது போதை அடிமைகளுக்கு மறுவாழ்வு இல்லம் மூலமாக பல்வேறு சமூக பணிகளை ஆற்றி வருகிறார். பல பேருக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அவரது டெக்ஸ்டைல்ஸ் மூலமாக பல ஏழை பெண்களுக்கு சேலைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கி, அதாவது பண்டிகைகள் தோறும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சேலைகள் வழங்குவது, வேட்டி சட்டைகள் வழங்குவது போன்ற பணிகளை ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு அவரது சேவைக்காகவும் போதை அடிமைகளுக்கு புது வாழ்வு தரும் அவருக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவாகவும் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கிறோம்.